வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாம் பருவ தேர்வு தொகுதறி மதிப்பீடு 2024 7th ஸ்டாண்டர்ட் பிடி எக்ஸாம் தமிழ் மீடியத்துக்கான கொஷின் பேப்பர் உடற்கல்வி. மொத்த மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா 30. இதில் கோடிட்ட இடம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒரு 5 ஃபில்லப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சிப்பாய் விளையாட்டிற்கு தொடர்புடையது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேரம் வராது, சதுரங்கம் தான் வரும். குத்துச்சண்டை, நீச்சல் ஆகியவை என்ன விளையாட்டுக்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விளையாட்டு மனிதனுக்கு டேஸ் உண்டாக்கும், மகிழ்ச்சியை உண்டாக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. கபடி, அதே மாதிரி ராஜா ராணி, வளையப்பந்து, ஆடுகளம் அளவு, கொசு. சரியான விடையினை தேர்ந்தெடுத்து எழுதுக. 5 into 1 5. ஸோ சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எவையேனும் 2 வினாவிற்கு விடையிலி. தடகளம் பற்றி சிறுகுறிப்பு வரைக. சதுரங்க பலகை பற்றி எழுதுக. தொடர் ஓட்டம் என்றால் என்ன? எவையேனும் ஒன்றினுக்கு மற்றும் விடையிலி. வளையப்பந்து, ஆடுகளம் படம் வரைந்து அதன் அளவுகளை குறிக்கவும். உன் பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டு விழா பற்றி 10 வரிகளில் எழுதுக. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு பிடி இரண்டாம் பருவ தேர்வு தொகுதறி மதிப்பீடு 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து நிறைய கொஷின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும்னா மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ஆஃப் எடிக்கும் செகண்ட் டேர்ம் சப்மிட்டிவ் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பர்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஐடியா தான் கொஷின் பேப்பர் எப்படி இருக்குது, என்ன மாதிரி எடுத்திருக்காங்க, ஸ்போர்ட்ஸ்க்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சப்மிட்டிவ் அசஸ்மெண்ட் செகண்ட் டேர்ம் எக்ஸாமினேஷன் 2024 7th ஸ்டாண்டர்ட் பிடி கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ பிடி எக்ஸாமும் வந்து பார்த்தோன்னா நமக்கு முக்கியம் தான். இதில் நீங்கள் ஸ்போர்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிடி எக்ஸாமாக இது எதுக்கு படிக்கணும்னு சொல்லி நினைக்காம ஒரு மாடலுக்கு பார்த்துக்கோங்க என்னென்ன ஸ்போர்ட்ஸ் ரிலவெண்ட்டாக கொஷின் வந்து எடுத்திருக்காங்கன்னு. நமக்கு பிடி பொறுத்த வரைக்கும் 7th ஃபிசிக்கல் எஜுகேஷன் சப்மிட்டிவ் அசஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்க் டெஸ்ட்டு. ஃபில்லப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங்ஸ் வந்து ஒரு 5 இருக்குது. கபடி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஒரு 5 இருக்குது. அதே மாதிரி ஆன்சர் இன் 2 ஆஃப் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ், ட்ராக் ஃபீல்டு, ப்ரீஃப் ரைட் அபவுட் த செஸ் போர்டு, அதே மாதிரி டிஸ்கிரைப் த ரிலே ஈவெண்ட்னா என்ன, அதே மாதிரி ஆன்சர் இனி 1 ஆஃப் த ஃபாலோயிங், ட்ரா த நீட் பை அது வந்து கேட்டிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் டே ப்ரோக்ராம் இன் அவர் ஸ்கூல் டிஸ்கஸ் 10 லைன். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 7th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் எக்ஸாமினேஷன் சப்மிட்டிவ் அசஸ்மெண்ட்டுக்கான 2024க்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ இந்த கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய செகண்ட் டேர்ம் எக்ஸாமினேஷன் சப்மிட்டிவ் அசஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. ஸோ அப்போ தான் அடுத்தடுத்த கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணுறதுக்கு எங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ பிடி எக்ஸாம் கொஷின் பேப்பரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிவிட்டேன். நிறைய பேர் பிடி கொஷின் கேட்டிருந்தீங்க, அதனால தான் இப்போ இந்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு கொஷின் பேப்பர் வேணும்னா மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ உங்களுக்கான கொஷின் பேப்பர் எல்லாம் ஆஃப் இயர்லி ஆகட்டும், செகண்ட் டேர்ம் ஆகட்டும் தொடர்ந்து அப்டேட் பண்ணுவேன். இது எல்லாமே ஒரு ஐடியா தான், எப்படி கொஷின் பேட்டர்ன் இருக்குது, எப்படி வந்து எக்ஸாம் வந்து எழுதணும்னு சொல்லி ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காத வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து நிறைய அப்டேட் கொடுக்க போகிறோம். வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க. தேங்க்யூ.